ஒரு மலையுடைய அடிவாரத்துல மர வீடு ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க தொழிலாளர்கள். எப்பவும் போல அன்னைக்கும் வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுடைய கட்டுமான பணிகள் இன்னும் முடியாததுனால கதவு ஜன்னல் எல்லாம் வைக்கல. அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கா. அவளுடைய பால் அங்க வந்துருச்சுன்னு எடுக்கிறதுக்கு அந்த பக்கமா வர்றா. அப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு புலி உருமுற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பயந்து போய் அம்மா கிட்ட போய் சொல்றா. அவங்க அம்மாவும் பயத்துடனே வெளியில கொஞ்ச தூரத்துல நின்று கேக்குறாங்க. ஆனா எந்த சத்தமும் கேட்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல காட்டுல விறகு பொறுக்க போன இன்னொரு பெண்ணுக்கும் அந்த வீட்டுல புலி உருமுற சத்தம் கேக்குது. இந்த தகவல் ஊர் முழுதும் பரவுது. எல்லாரும் அங்க கூடிட்டாங்க. வனத்துறைக்கும் தகவல் கொடுத்தாச்சு. அந்த வீட்டுக்குள்ள போய் புலியை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் பயந்தாங்க. முதல்ல ஒரு முயல் அங்க அணைச்சிட்டு எல்லாரும் வெளியில காத்துட்டு இருக்காங்க. இப்பவும் புலி உருமுற சத்தம் கேக்குது. இப்படியும் புலி அந்த முயலை துரத்திட்டு வெளியில வரும், பிடிச்சிடலாம்னு எல்லாரும் நினைச்சிட்டு கொஞ்சம் தூரமா நின்று காத்துட்டு இருக்காங்க. முயலும் மெல்லமா எட்டி பாக்குது. அந்த வீட்டுல இருந்து வெளியிலயும் வருது. ஆனா புலி வரவே இல்லை. இன்னமும் புலி உருமுற சத்தம் கேட்டுட்டே இருக்குது. முயல் சத்தமே இல்லாம போயிட்டு வந்துடுச்சோன்னு எல்லாரும் சந்தேகப்பட்டு அடுத்து ஒரு ஆட்டை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்பவும் புலி உருமுது, ஆடும் வெளியில வருது. ஆனா புலி வரவே இல்லை. இது எல்லாருக்கும் மர்மமாவே இருந்துச்சு. அப்ப அங்க ஒருத்தன் வேகமா யாரையும் பார்க்காம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்தான். எல்லாரும் ஒரு நிமிஷம் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அப்பவும் புலி உருமுற சத்தம் கேக்குது. இப்ப அந்த மனுஷன் வெளியில வர்றவன் சொல்லுடா, நான் தான் போனை மறந்து வேலை செய்யற இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அங்கிருந்த மக்களையும் மக்கள் மனதிலிருந்து பயத்தையும் பார்க்கறான். அப்பவும் புலி உருமுச்சுங்க.